ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விலாகர் யூடியூப் சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அகமதியில் இருக்கக்கூடிய கேஓசி லைட் செட்டப் பார்க்க வந்துருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ மணி வந்து கரெக்டாக 6 மணி. 6 மணிக்கே நல்லா பொழுது போயிடுச்சு. அப்படியே நம்ம அகமதியை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ அகமதியில் வந்து லைட் செட்டப் போட்டிருக்குறாங்க. அது ரொம்ப நாளாக போட்டாச்சு, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது போட்டு. ஏன்னா அந்த ஹாலா பேப்பர் வரும்போது, நேஷ்னல் டே வரும்போது அதெல்லாம் போட்டுருவாங்க. அதை பார்க்க தான் போய்கிட்டுருக்குறோம். அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். லைட் செட்டப்லாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அது அந்த ஏரியாவே ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. அதைத்தான் எல்லா மக்களும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் பார்த்ததில்ல. தாஜ் அண்ணன் மட்டும் இப்போ என்னோட வர தாஜ் அண்ணன் மட்டும் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. நான் போய் பார்த்ததில்ல, தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கிறேன். வாங்க எப்படி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் நம்ம அந்த அகமதி ஏரியா. இப்போ பார்த்தோம்னா இந்த அகமதி ஏரியா தொடங்கும் போதே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மரத்தில் அந்த சைடில் ஃபுல்லாக அந்த வாக்கிங் ஏரியா இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே லைட் செட்டப் சூப்பராக போட்டிருக்குறாங்க. இதான் உள்ளே போனோன்னுமே ஆரம்பத்துலேயே அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்படியே உள்ளே போக ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதையும் நான் ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். எந்தளவுக்கு ரோடு சைட்லாம் 2 ரோட் சைடுமே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களாம். நான் வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஓட விட்டு காட்டுறேன். இந்த லைட் செட்டப்பு வருஷம் போடுறது வந்து கேஓசி கம்பெனி தான் போடுது. கேஓசி அப்படின்னா குவைத் ஆயில் கம்பெனி. அவங்க தான் வருஷம் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. குவைத்தில் உள்ள மக்கள் நிறைய மக்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஏரியாவிலும் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ அந்த ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு எங்கே நீங்கள் பார்க்குற மக்கள், குவைத்தில் இருக்கிற மக்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எங்கே இந்த மாதிரி வருஷம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை நாங்களும் போய் பார்க்குறோம். இது அழகாக இருக்குது. இந்த மரத்துலலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த லைட் செட்டப் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக தான் இருக்குது வந்து பார்த்ததுக்கு. அப்படியே ஃபுல்லாக போய் அப்படியே அந்த ரோட்டையும் காட்டிட்டு ஃபுல்லாக போயிட்டு லைட் செட்டப் அதிகமாக உள்ள இடத்தையும் காட்டுறேன். அங்கே மக்கள் கூட்டம்லாம் அதிகமாக இருக்குது, அதையும் பாருங்கள். நல்லா இன்றைக்கே நல்லா கூட்டமாக இருக்குது. நாளைக்கு வந்து இங்கிட்டலாம் வரவே முடியாது. நாளைக்கு தான் நேஷ்னல் டே. அதுக்கு அடுத்த நாள் லிபரேஷன் டே. 2 நாளுமே சரியான கூட்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். பாருங்கள், இன்றைக்கி நல்ல க்ரௌடாக தான் இருக்காங்க. இது எல்லா ஃபேமிலி, இந்த மாதிரி குவைத்தி நம்ம அஜனமிகள் எல்லாமே வந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்க. நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவ்வளோ நல்ல லைட் செட்டப் சூப்பராக போட்டுக்கிறாங்க. அதான் அங்கே பார்க்க வந்துருக்கோம். நான் தாஜினா நீங்கள் பாருங்கள்.
சைக்கிளில் வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து நிறையா வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எம்டியாக டைமே கிடைக்கல. அதில் ஒரு எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு எடுத்துடலான்னு பார்த்தாலும் யாராவது ஒரு மக்கள் வந்து அதில் செல்ஃபியோ இல்லை வீடியோவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு அந்த எம்டி ஸ்பேஸாகவே இது கிடைக்கல. அதனால் கிடைக்கிற இடத்துல எடுத்தாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கேஓசிங்க போட்டிருக்குறாங்கல்ல, இதனால் பெருசாக அழகாக போட்டிருக்காங்க. நம்ம தாஜ்மஹாலை நிற்க வச்சு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து விட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த கேஓசி கம்பெனி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அது ஃபஸ்ட் எடுத்தும் எப்போ என்ன எடுக்க ஆரம்பித்தாங்க, அது எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கிலீஷ்லேயும் அரபிலையும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் என்ன எடுப்பாங்களாம் அப்படிங்கிறத ஒரு மாடலையும் அதில் இது மாதிரி லைட்டு செட்டப்லேயே காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இந்த ஆயில் கிணறு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதையும் காட்டியிருக்கிறாங்க. சும்மா சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. லைட் செட்டப் போட்டு செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அப்படி அடுத்து நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இதை பாருங்கள். இது வந்து சும்மா வழி அறிவிப்பு பலகை மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சும்மா ஓல்டு குவைத்து, நியூ குவைத்து, அப்புறம் கேஓசி ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இது பார்க்க அழகாக இருக்குது. இது அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா, குவைத் இப்போ எப்படி பெட்ரோல் எடுக்கிறாங்க, எடுக்கிற ப்ரொசீஜரை பற்றி ஒரு மிஷின் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அதையும் லைட் செட்டப்லாம் காட்டியிருக்கிறாங்க. அதில் குழந்தைங்கள்லாம் ஏறி விளையாடுதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கு என்ன தெரியும், குழந்தைங்க ஏதோ விளையாட்டு பொருளாக ஏறிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. இப்படி தான் ஆயில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்படியே செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. செல்ஃபி எடுக்கிற மாதிரி லைட் செட்டப் போட்டு, மரங்கள்லாம் அந்த மாதிரி லைட் செட்டப்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வரும்போதெல்லாம். இங்கேயும் அப்படி தான் போட்டு வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. காஃபி, ஸ்நாக்ஸ் இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்த அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதான் லிபரேஷன் டவரு. அது வந்து வாட்டர் டேங்கு எல்லா ஏரியாலையும் இருக்கும். இது வந்து குவைத் டவரு, நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த வாட்டர் டேங்கு. இது அப்படியே பாருங்கள். எல்லா மக்களும், அதிகமான மக்கள் வந்து ஃபுல்லாக செல்ஃபி ஃபோட்டோஸ் தான். அது வர்ற மக்கள் எல்லாம் ஃபேமிலி எல்லாமே வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. எல்லாம் அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்த கேரளா பசங்கள்லாம் அப்படியே ஃபுட்பால் விளையாண்டுக்கிறாங்க. சும்மா லைட்டாக பசங்களாம் விளையாடுறாங்க. இது மாதிரி செட்டு வந்து நம்மளும் விளையாடலாம். இங்கே நம்ம 2 பேர் 3 பேர் வந்து என்ன பண்ணுறது. இது பாருங்கள். இது வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய கடல் பாலம். அதை சும்மா சிம்பிளாக காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி 2025 இதில் தான் நிறைய மக்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி ஃபோட்டோஸு வீடியோஸு நிறைய எடுக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கும் காட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள் நீங்களும். தெரியுதா பின்னால், அதான் லைட் செட்டப், கேஓசி லைட் செட்டப். நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ரொம்ப நேரமாச்சு வந்து வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி ரூம் பார்க்க போகிறோம். நானும் தாஜ்மஹால். சரியான குளிர், நல்ல குளிர், ஜில்லு ஜில்லுன்னு காற்று. இப்போ போய் ஆளை சாச்சிருன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு குளிர் அடிக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்.
அந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்தவங்க இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பதில் தர்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம்.